வந்த கதை உங்களுக்கு தெரிஞ்ச ஐடி கதை தான். ஆனா சொல்கின்ற விதத்தில் மாறுபடுத்தி காட்டிருக்கிறோம். வித்தியாசம் என்னன்னு கேட்குறீங்களா? சினிமா பாட்டு வசனங்கள் மூலமாக கதை சொல்ல முயன்றுள்ளோம். இதோ உங்களுக்கு சொல்ல வந்த கதை. பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுக்கள் பல வீதம் தான். இவரு தாங்க நம்ம ஆன்சைட் ஆலினார் அழகு பூஜா. கையில டை, கழுத்துல டை, வாயெல்லாம் போய் ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி எல்லாத்தையும் விற்க வேண்டிய பொறுப்பு தாங்க இவருக்கு. எப்படியாவது கிளையண்ட் கிட்ட பிசினஸ், அதாவது வேலை வாங்கணும். கிளையன்ஸ் நிறைய கூப்பிடுவாங்க, ஆனா ப்ராஜெக்ட் இந்த கிளையண்டாவது ப்ராஜெக்ட் தருவானா பார்க்கலாம். நிறைய காசு இருக்கு, ஆனா வேலை செய்ய ஆள் தான் இல்லை. சுருக்கமா சொன்ன போனா எங்களுக்கு எல்லாம் இவரு தாங்க எஜமா. எங்களுக்கு ஓட்டுறதுல இருந்து ராக்கெட் உருட்டுற வரையும் இல்லாதத இருக்குன்னு நம்ப வைக்கிற பேரு தாங்க ப்ரொபோசல். நாங்க இப்படி அப்படின்னு எப்படி எல்லாம் விடுறான் பாருங்க. போட்டி இல்லாம ஒரு வாழ்க்கையாங்க. வராது பாருங்க நம்ம பங்காளி. பாடு பாட்டியா பல நாட்கள் உருண்டு ஓடின. முதல் சுற்று நிலவரப்படி சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 1500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். நாகராஜ சோழன் 50,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு வழியா நம்ம ஹீரோக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சாச்சு. இனிமே இந்த ப்ராஜெக்டை ஆஃபர் கிட்ட சொல்லி விளக்கி புரிய வச்சு வேலை வாங்கணும். இவ்வளவு ஜாலியா இருக்காங்களே, இவங்க தாங்க நம்ம ஆஃப்ஷோர். எந்த ஆணி ஆனாலும் புடிங்கிடுவாங்க. இவங்க கிட்ட நம்ம ஹீரோ ரிக்வயர்மெண்ட்டை ஆள் இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
ஆன்சைட்காரங்களுக்கு ஆஃப் ரோட் மேல தனி பாசம். அவங்களும் பாசக்கார பசங்க. பொண்டாட்டி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த அளவுக்கு பேசிருக்க மாட்டோம் பாருங்க. கம்ப்யூட்டர்ல கோட் அடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி இப்படிதான் எழுதணும்னு பிளான் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா பிளான் பண்ணி பண்ணணும். கோட் அடிக்கிற டெவலப்பருக்கு கூட ஒரு கோடு இருக்குங்க. கோடு என்பது ஓட வேண்டும். ஓடாத கோடு விலை போகாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். மோதி கோடு ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணாலும் தப்பு கண்டுபிடிக்கிறதுனே ஒருத்தன் இருப்பான். அவன் தாங்க டெஸ்டர். நான் விரும்பி டெல்லி ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்க புஷ், இங்க புஷ், ரைட்ல புஷ். என்ன சொன்னாலும் டெவலப்பர் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஐடி நியதி. உமது நெத்தியில் முருகன் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெத்திக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. அடி வாங்காத சத்தமே வராது, ஓடுறது கிடையாது. நீ ரொம்ப பெருசா பீத்து பண்ணிட்டோம், விஷயத்தை பண்ண மாட்டோமா? ஒரு வழியா டெலிவரி பண்றாங்க நம்ம ஆன் சைட்டுக்கு. எதுவுமே வேலை செய்யல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு. இயற்கையின் நியதி. போட்டு
இந்த பிரச்சனை பெருசாகி CEO வரைக்கும் போயிடுச்சு. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். ஒண்ணு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். கதம் கதம், முடிந்தது முடிஞ்சு போச்சு. எப்படியோ அன்னைக்கு ஒர்க் பண்ணிடுச்சு. கிளைண்ட் கிட்ட காசும் வாங்கியாச்சு. காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. வாசகருவ ராசலட்சுமிய தட்டுகிற வேலை இது. மனை 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 மணி. ஆனந்தம் ஆயாச்சே ஆரம்பம். ஒரு வழியா ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சு. ஆனா படம் இன்னும் முடியல. இனிமே தாங்க கிளைமேக்ஸ். கொடுத்த அன்னைக்கு வேலை செய்யும். எப்பவுமே வேலை செய்யணும்னு என்ன ரூலா? பாருங்க, இன்னைக்கு வேலை செய்யல. இனிமே வர பிரச்சனைக்கு எல்லாம் பேரு சேஞ்ச் ரிக்வெஸ்ட். அதுக்கு வட்டியும் முதலுமா காசு வாங்கிடுவாங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்தடா. கருணா பருவதை எதிர்கொள்ளடா. தில்லுமுள்ள 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 தில்லுமுள்ள. நான் சொல்ல நம்ம கிளைண்ட் ரொம்ப நல்லவர்னு